dear 11th and 12th standard students. Hi everyone. So எல்லாருக்குமே எக்ஸாம் எழுதும்போது ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை தான். கடைசி நிமிஷத்துல எப்படியோ ஒரு 5 மார்க்கை நான் விட்டுட்டு வந்துட்டேன் மேம். ஒரு 2 5 மார்க் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சுமே என்னால் எழுத முடியல. ஏன் அப்படின்னா டைம் இல்லை. ஸோ அந்த டைம் இல்லாமல் எதனால் போகுது, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு எக்ஸாமை ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணாமல் ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப அழகாக நீட்டாக உட்காந்து எழுதிட்டு கடைசி பேப்பர்ஸ் வந்து டேர்ன் பண்ண தான் தெரியும் நம்ம அந்த அளவுக்கு கிறுக்கி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ ஒரு எக்ஸாமில் ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நிமிஷத்துலேருந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் என்ன ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அது அப்படியே மெயின்டைன் ஆகணும். ஸோ கொஞ்சம் கூட ஏற்றமோ இறக்கமோ இருக்கவே கூடாது. ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் மினிட் யூ ஸ்டார்ட் யுவர் எக்ஸாம் என்ன ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு எக்ஸாமில் எவ்வளோ ஸ்பீடில் எழுதணும் அண்ட் அந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இன் திஸ் வீடியோ. அண்ட் திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். வெல்கம் டு வேதாந்து. ஸோ இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஷின். நீங்கள் இது வரைக்கும் நிறைய பென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க உங்களோட ஸ்கூல் லைஃப்பில். இது வரைக்கும் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட்டு பென் இதுதான் மேம், எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக வருது, என்னால் ஃபாஸ்ட்டாக எழுத முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பென் இருக்கும் இல்லையா. அந்த பென் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து ரொம்ப க்ரூஷியலான டைம் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது எந்த பென் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே வரும். உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் இருக்குது, நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. இப்போ எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சூப்பராக படிச்சுட்டு போயிட்டேன் ஆனால் எக்ஸாமில் போய் உட்கார்ந்த உடனே எனக்கு வந்து நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிடுறேன், எனக்கு எல்லா கொஷினுக்கான ஆன்சர்ஸுமே மறந்துடுது இல்லையா. ஸோ இந்த ஆன்சர் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். எப்படி இதை ஹேண்டில் பண்ணால் நம்மளுக்கு எல்லா படித்ததுமே ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு கொஷின் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா கையோட எழுதி பார்க்கணும். ஸோ எழுதி பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்க மெமரி பவர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். நீங்கள் ஜஸ்ட்டு கண்ணால் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கவே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் படிக்கும் போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து பார்க்காம சொல்லி பார்க்கணும். திஸ் இஸ் ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்ண போகிறீங்க, அந்த படித்த விஷயத்த கையோட எழுதி பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஈஸ், வாஸ், ஆர், தேர் இதெல்லாம் எழுத வேணாம். ஜஸ்ட் கீவேர்ட்ஸை நீங்கள் மறக்காமல் இருக்க அளவுக்கு ரிப்பீட்டடாக எழுதி பார்த்துட்டே வந்தாலே போதும், எந்த ஆன்சர்ஸுமே மறக்காது. திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் ஒரு ஆன்சரை எழுதும்போது ஃபஸ்ட் டைம் எழுதும்போது மேபி ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துருக்கலாம். செகண்ட் டைம் அதே ஆன்சரை நல்லா தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணி எழுதும்போது யூ வுட் ஹவ் டேக்கன் 15 மினிட்ஸ். ஸோ அப்போ டைம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு டைம் நீங்கள் நல்லா படித்து நல்லா மெமரியில் இருக்கும்போது எழுதக்கூடிய டைம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அதை நீங்கள் ஜேர்னல் பண்ணிகிட்டே வரணும். விச் மீன்ஸ் தனியாக அதுக்குன்னு ஒரு நோட்டோ இல்லை டைரியோ போட்டு நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எழுதி பார்க்குறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போவே தெரியும். ஒரு கொஷினை எவ்வளோ ரிப்பீட்டடாக நீங்கள் எழுதி பார்த்துருக்கீங்களோ, எவ்வளோ தரவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு டைம் கம்மியாக தான் எடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாமில் ஃபாஸ்ட்டாக எழுதணும் அப்படின்னா நம்ம படிக்கிற ஒவ்வொரு கொஷினுமே தரவாக ஃபிங்கர் டிப்ஸில் இருக்க மாதிரி படிக்கணும். ஓகேவா. ஸோ ஏனோ தானோன்னு படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா நம்ம யோசிப்போம், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ ஃபாஸ்ட்டாக எழுத முடியாது, கடைசியில் ஒரு கொஷினை அட்டென்ட் பண்ண முடியாமல் தான் வருவோம். சரியா. தென் இப்போது என்ன நம்ம எக்ஸாம் எழுத போனாலும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு கிளாரிட்டி இருக்கணும், ஒரு கிளியரான பிளான் இருக்கணும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க, ஆர்டராக எழுதுவீங்க. 1 மார்க் எழுதுவீங்க, 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இப்படி போவீங்க. ஸோ இப்படி எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இப்போ எழுதுகிற கிளாஸ் டெஸ்ட்லேருந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் அந்த ஆர்டரை ரீமிக்ஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, ரிவர்ஸ்லேருந்து வருவீங்க. 5 மார்க்ஸை ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சுட்டா ஹபாடான்னு இருக்கும். ஸோ நான் அதுதான் ஃபஸ்ட்டு எழுதுவேன்னு சொல்லுவீங்க. தப்பே கிடையாது, எழுதுங்க. ஆனால் கொஷின் நம்பரை கரெக்டாக போடுங்க. அண்ட் ரோமனுக்குள்ளே ஷஃபில் பண்ணாதீங்க. ஒரு 5 மார்க் ரோமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல் 5 மார்க்ஸை எழுதி முடிச்சுட்டு தென் கோ ஃபார் யோர் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஷஃபில் பண்ணி மிக்ஸ் பண்ணி எழுதாதீங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்களோ அதை இன் தி மிடில் ஆஃப் தி எக்ஸாம் மாற்றவே கூடாது. ஓகேவா. நான் ஃபஸ்ட்லேருந்து ஆர்டராக வருவேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே, அதே ஆர்டரில் வாங்க. இல்லை நான் ரிவர்ஸ் ஆர்டரில் தான் போவேன் அப்படின்னு சொன்னாலும் ரிவர்ஸ் ஆர்டரில் போங்க, தப்பு கிடையாது. எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு ஒருவேளை நம்ம இவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே தப்போ, பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து ஆர்டராக எழுதுறாளே நானும் அந்த மாதிரி எழுதலாமோ, இந்த தாட் எக்ஸாம் ஹாலில் வரவே கூடாது. ஸோ இப்போவே உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத கிளியராக டிஃபைன் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் டெஸ்ட் நாளைக்கு எழுத போகிற கிளாஸ் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதே தான் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் பண்ண போகிறீங்க. இப்போவே உங்களுக்கு இது தப்புன்னு தோணுச்சுன்னா இப்போவே மாற்றிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் டைமில் போயிட்டு மாற்றாதீங்க. ஓகேவா. ஸோ பி வெரி கிளியர் இன் திஸ்.
நெக்ஸ்ட்டு நம்ம எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங்கோட ஸ்பீடை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் நம்ம எழுதுறது மற்றவங்களுக்கு புரிஞ்சாதான் மார்க் போடுவாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபார் தேட் நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 4 லைன் நோட்ஸ் யூஸ் பண்ணலாம், தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 லைன் நோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 11th and 12th இதெல்லாம் ரொம்ப முக்கியமா மேம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கரெக்ட் தான். நான் படிக்கும்போது 12th வரைக்குமே 2 லைன் 4 லைன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அண்ட் ரொம்பலாம் எழுதுவாங்க, ஜஸ்ட் 1 பேஜ் ஈச் டே. உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் சப்ஜெக்டில் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகணுமோ அந்த ஒரு 4 லைனோ இல்லை 2 லைனோ வந்து 1 பேஜ் எழுதுங்க தினமும் போதும். அண்ட் அதுலேயும் ஏதோ ஒரு விஷயத்தை எழுதாமல் மனப்பாட செய்யுள் மெமரி போம் இருக்கும் இல்லையா, அதே ரிப்பீட்டடாக எழுதி பாருங்க. ஸோ அதையும் படித்த மாதிரி ஆச்சு, ப்ளஸ் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் சிட்டிங் போஸ்டர் சரியாக இல்லை அப்படின்னா உங்களால் எக்ஸாம்லாம் ஃபாஸ்ட்டாக எழுத முடியாது. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நல்லா நிமிர்ந்து உட்காந்து எரெக்டாக உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். போக 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 அப்படியே ஸ்பைனல் கார்டு வந்து வளையும், கூன் போட்டு எழுத ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் படுத்துவேன் டெஸ்க்லேயே. ஸோ இந்த மாதிரி சிட்டிங் போஸ்டர் மாறிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட ஸ்பீடுமே அஃபெக்ட் ஆகும். அண்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சு வந்த உடனே ஏதோ வந்து அடி வாங்கிட்டு வந்த மாதிரி டயர்டாக இருக்கு இல்லையா, எதனால்? யூ ஆர் ஸ்பெண்டிங் ஸோ மச் எனர்ஜி இன் தி எக்ஸாம், ஃபாஸ்ட்டாக எழுதணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி இம்ப்ராப்பர் போஸ்டரில் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு ப்ரெஷர் தான். உங்களோட மசில்ஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், ஷோல்டர் பெயின் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம் உங்களால் கரெக்டாக எழுத முடியாது அதே ஸ்பீடில். ஸோ நீங்கள் எந்த போஸ்டரில் உட்காடுறீங்களோ அது வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகணும், மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த சிட்டிங் போஸ்டர் உங்களோட டெஸ்கோட இதையுமே மாற்றும். வை? பிகாஸ் ஒரு சில பேர் எழுதும்போது அப்படியே டெஸ்கே ஆடும், விச் மீன்ஸ் நீங்கள் கரெக்டான பொசிஷனில் உட்காரலை. கரெக்டான பொசிஷனில் உட்காந்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக எக்ஸாமை முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? தென் பென் ஹோல்டிங் அண்ட் கிரிப் வந்து ஒரு சில பேர் கரெக்டாக பண்ண மாட்டீங்க. ஸோ நிறைய பேர் நிறைய மாதிரி பெண்ணை ஹோல்ட் பண்ணுவீங்க, அது வந்து தப்பு கிடையாது. பட் நீங்கள் எந்த மாதிரி பென் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ரொம்ப தின்னான ஒரு பென் ஒரு சில பேருக்கு செட் ஆகாது, ரொம்ப குண்டான ஒரு பென் ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. இப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் புது புது பென் வாங்கிட்டு போகிற பழக்கமெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்குது. பட் அதை பண்ணாதீங்க. ஒரு பென் உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பென்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ஒரு பென் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்க்கு பக்காவாக செட் ஆகிடுச்சு, ஃபாஸ்ட்டாக எழுத முடியுது, இது ரெண்டுமே அலைன் ஆச்சுனாலே போதும், அந்த பெண்ணை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் அந்த பென் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பிகாஸ் நீங்கள் பெண்ணை ரிப்பீட்டடாக மாற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒன்று அந்த திக்கு தின் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும், நிப்போட ஸ்மூத்னஸ் சேஞ்ச் ஆகும். இது எல்லாமே உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீடை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் நீங்கள் எந்த விதத்தில் பெண்ணை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் உங்களோட ஹேண்ட் பெயின் ஷோல்டர் பெயின் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும். ஸோ கரெக்டான ஒரு பொசிஷனில் பெண்ணை வைங்க. அண்ட் பெண்ணுக்கு மேலே எப்பவுமே கேப்பு போடாதீங்க. ஒரு லெட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெண்ணுக்கு மேலே கேப் போட்டு எழுதக்கூடாது. இங்க் பென், ஃபவுண்டைன் பென், வாட் எவர் யூ யூஸ், பெண்ணை மட்டும் வச்சு எழுதுங்க. கேப்பை மேலே போடும்போது அது இன்னும் உங்களுக்கு வெயிட்டாக தான் இருக்கும், இன்னும் உங்களோட ஸ்பீடை ஸ்லோ டவுன் பண்ணும். பென் மட்டும்தான் வச்சு எழுதணும், பெண்ணுக்கு மேலே கேப் போட்டு எழுதாதீங்க. ஓகேவா? தென் நம்ம படிக்க படிக்க நோட்ஸ் எடுத்துகிட்டே இருங்க, அது இன்னுமே உங்களோட மெமரி ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணும். மசில் மெமரி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்கூல் போனப்போ எங்கே எந்த கிளாஸ் இருக்குன்னு தெரியாது. புது ஸ்கூல்லாம் போகிறப்ப நம்ம இதை நல்லாவே நோட்டீஸ் பண்ணியிருப்போம். ஒரு புது இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோன்னா நான் இப்போ லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாமே வரும். ஆனால் அதே வழியில் ஒரு 100வது தடவை போகும்போது அதே டவுட் வருமா? வரவே வராது இல்லையா? ஸோ நம்ம போனதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்ப்போம், நம்ம கரெக்டாக தான் வந்தோமா, எப்படி கரெக்டாக வந்தோம் அப்படின்லாம் யோசிச்சு பார்ப்போம். ஸோ இது எல்லாமே மசில் மெமரி. நீங்கள் ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டே இருக்கீங்க ரிப்பீட்டடாக அப்படின்னா அது உங்களோட மசில்ஸில் மெமரியாக ஸ்டோர் ஆயிடும். கால் தானாகவே அந்த வழியாக போயிடும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கான்ஷியஸாக யோசிச்சு அந்த விஷயத்த பண்ண வேணாம். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது உங்களோட மசில்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க, ஃபாஸ்ட்டாக எழுதுறதுக்காகவும் அண்ட் இந்த ஆன்சர் தான் இந்த கேள்விக்கு நான் எழுத போகிறேன் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணும்போது மசில் மெமரி இருக்கும், ஃபாஸ்ட்டாக உங்களால் எழுத முடியும், மறக்கவும் மறக்காது. ஆல்ரைட்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த பென் இது வரைக்கும் செட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் யாருக்காவது பென் செட் ஆகலை அப்படின்னா அவங்க இந்த பென்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ஸோ தட் எல்லாருமே இந்த பப்ளிக் எக்ஸாமில் சூப்பராக எழுதிடலாம். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பெண்ணை மாற்றிட்டே இருக்காதீங்க, ஒரு பெண்ணை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் அதே பெண்ணை யூஸ் பண்ணுங்கள். பாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர்.